ஓம் கார்த்திகேயாய் வித்மகே சக்திகஸ்தாய் தீமகி தன்னோ ஸ்கந்த பிரஜோதயாது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. காஸ்மோவினியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்று விசாக நட்சத்திர நாள், தேய்பிறை அஷ்டமி விரத நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் சென்னை, பாரிஸ், கந்தகோட்டம் முத்துக்குமார சுவாமி முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள விசுவாவசு வருஷம் தை மாசம் 26ஆம் நாள். இன்று காலை 7:05 வரை சப்தமி திதி உள்ளது. அதன் பின்னர் அஷ்டமி திதி உள்ள நாள். இன்று காலை 7:07 வரை சுவாதி நட்சத்திரமும் அதன் பின்னர் விசாக நட்சத்திரம் உள்ள நாள். இன்று காலை 6:34 வரை சித்த யோகமும், காலை 7:07 வரை அமிர்த யோகமும், அதன் பின்னர் மரண யோகம் உள்ள நாள். இன்று உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்று நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரை உள்ளது. இன்று ராகாலம் காலை 7:30 முதல் 9 வரையும், குளிகை நேரம் மதியம் 1:30 முதல் 3 வரையும், யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷராசி என்பர்களே, வரவும் செலவும் சமமாக இருக்கும் நாள். அதனால் பணக்கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீட்டில் சில குழப்பங்கள் வரும், சமாளிச்சிருவீங்க. சகோதர வழியிலே சில பிரச்சனைகள் உண்டு. கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும். வீட்டில் சுபகாரியங்கள், மங்களகாரியங்கள் வர்ற மாதங்கள் நடக்கிறதுக்கான நல்ல சகுனம் சிலருக்கு தென்படும். குழந்தை பாக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல நியூஸ் உண்டு. பிரயாணங்கள், பயணங்கள் பொழுது கூட வர்றவங்கள்ட்ட எல்லா விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு வராதிங்க. பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா கோல்டு சில்வர் பிஸ்னஸ் பண்ணுவவர்கள், நகைக்கடை, அடகுக்கடை வச்சுருக்கிறவங்க, ஃபேன்சி ஐட்டம்ஸ், இமிடேஷன் ஜுவல்லரி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பெண்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. ஆண்கள் தன்னம்பிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டியதை வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. சரபேஸ்வரருக்கு வில்லும் சாத்தி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. ரிஷபராசி என்பர்களே, உற்சாகமான நாள். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களில் சிலருக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். கலைஞர்கள், குறிப்பாக வாக்கல் ஆர்டிஸ்டாக இருக்கிறவங்க, பிளேபேக் சிங்கராக இருப்பவர்கள், மிமிக்ரி ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள், ஸ்டாண்டப் காமெடியனாக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரை ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், அதே மாதிரி மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், சர்ஜிக்கல் ஐட்டம்ஸ் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். கர்ப்பிணிகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பிரயாணங்கள், பயணங்களின் பொழுது கவனம் தேவை. வாகன யோகம் சிலருக்கு உண்டு. வெளிநாட்டிலேருந்து எதிர்பார்த்த நல்ல நியூஸ் சில பேருக்கு வந்து சேரும். இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நடராஜ பெருமான் வழிபாடு. நடராஜருக்கு நீங்கள் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. மிதுன ராசி என்பர்களே, ராசிக்குள் குரு பகவான் இருக்கிறார். சில நேரங்களில் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு மனசு ஓடும். மனசை அலைப்பாய விடாதீங்க. காதலில் உள்ளவர்கள் கவனம் தேவை. ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களும் கவனம் தேவை. கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து போங்க. உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருப்பவர்கள், தைராய்டு சம்மந்தமான பிரச்சனை உள்ளவர்கள், நியூரோ சம்மந்தமான பிரச்சனை உள்ளவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். பணிபுரியும் இடத்தில் சில சங்கடங்கள் வரும், சமாளிச்சிருவீங்க. பிஸ்னஸை பொறுத்தவரை முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். மாணவர்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு கோர்ஸ் படிக்கலாம், ஒரு லாங்குவேஜ் படிக்கலாம், ஸ்கில்ஸை வளர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மனசில் ஓடும். நல்லதே பண்ணுங்கள், நிச்சயமாக நல்லது நடக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. தாயாருக்கு நீங்கள் தாமரை பூவால் அர்ச்சனை செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கடகராசி என்பர்களே, அமைதியாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள். சில விஷயங்களில் பொறுமை, நிதானம் தேவை. விவசாயம் சார்ந்த தொழில் செய்கிறவங்க, விவசாயிகள், கடல் சார்ந்த தொழில் பண்ணுறவங்க, அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுவவர்களுக்கு லாபம் உண்டு.
பெண்களை பொறுத்தவரை நினைத்ததை சாதிப்பீர்கள். ஆண்களை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மாணவர்களை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள், சோம்பேறித்தனத்தை விட வேண்டிய நாள். கான்சன்ட்ரேஷனோட இருங்க. ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், இன்டீரியர் டிசைனிங் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், பேட்டரி கடை வச்சுருக்கவங்க, டயர் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். தேவையில்லாத அலைச்சல், டென்ஷனை தவிர்க்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி குபேரர் வழிபாடு. பச்சை குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. சிம்ம ராசி என்பர்களே, கேது பகவான் ராசிக்குள் இருக்கிறதுனால சில நேரங்களில் ஒரு மனசில் ஒரு குழப்பங்கள் வந்து போகும். நான் சமாளிச்சிருவீங்க. பண கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாரையும் எதிர்த்து ரொம்ப கோபமாக பேசுகிறாதீங்க. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனவர்கள், சர்ஜரி இல்லைனா ஆப்ரேஷன் பண்ணி கொண்டவர்களுடைய உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். கணவன் மனைவியிடையே மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா ஹாஸ்பிட்டல், கிளினிக், ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர்ஸ், லேபரட்டரி, ஸ்கேனிங் சென்டர் சம்மந்தமான பிஸ்னஸ் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அவங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலும் கொஞ்சம் கவனம் தேவை. கவர்மெண்ட் சம்மந்தமான கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறவங்க, ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணுபவர்களுக்கு வர வேண்டிய பாக்கிகளில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். பெண்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. ஆண்கள் சோம்பேறித்தனத்தை விட வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நாராயணர் வழிபாடு. துளசி சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. கன்னி ராசி என்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். சில விஷயங்களில் ரொம்ப ஸ்டபனாக இருக்காதீங்க. ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் கவனம் தேவை. வாய் வார்த்தைகளில் கவனம் தேவை. சொந்த பந்தங்களுடன் சில மனஸ்தாபங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே இந்த பிரச்சனை கொஞ்சம் பிரசாரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. கவனம் தேவை. ஜாபை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா ஐடி, டெலிகாம் செக்டர், கேபிஓ, பிபிஓ, டெலிமார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா பிளாஸ்டிக் சம்மந்தமான, ஃபர்னிச்சர் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், மேனுஃபேக்சரிங், ப்ரொடக்ஷன் யூனிட் வைத்திருப்பவர்கள், எஸ்எம்இஸ் நடத்துபவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். பிஸ்னஸ் லோன் அப்ளை செய்தவர்களுக்கு அது சம்மந்தமான விஷயங்களில் நல்ல ஒரு அப்டேட் கிடைக்கும். சில பேருக்கு கூடுதல் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். மாணவர்களை பொறுத்தவரையில் ஏற்றம் இறக்கமுள்ள நாளாக இருக்கும். படிப்பில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோடு இருக்குது ரொம்ப ரொம்ப முக்கியம். சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் தேவை. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. அஷ்டகம்பாடி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. சனீஸ்வர பகவானை உச்சமாக கொண்ட துலாம் ராசி என்பர்களே, ராசிக்குள் சந்திரன் இருக்கிறார். சில சமயங்களில் சில விஷயங்கள் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக தான் நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். அவசரப்படக்கூடாது. அது நமக்கே புரியாது, ஏன் எதுக்கு அப்படிங்கிறது நமக்கே சரியாக தெரியாது. அது அப்படின்னா அது அப்படிங்கிற மாதிரி தான் போகும். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்மந்தமான விஷயங்களில் ப்ரொஃபைல் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வரும், விட்டு கொடுத்து போங்க. அதே மாதிரி ரீமேரேஜ், செகண்ட் ஆர் தேர்ட் மேரேஜ் சம்மந்தமான விஷயங்களில் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள், டைவர்ஸ் சம்மந்தமான விஷயங்களில் முன்னேற்றம் உண்டு. பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா குறிப்பாக கோச்சிங் சென்டர் நடத்துகிறவங்க, டியூஷன் சென்டர் வச்சுருக்கவங்க, கிண்டர் கார்டன், இந்த மாதிரி எஜுகேஷனல் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் ரிசப்ஷனிஸ்டாக இருப்பவர்கள், டெலிகாலராக இருக்கிறவங்க, டெலிமார்க்கெட்டிங் பண்ணுறவங்க, கால் சென்டரில் வேலை செய்கிறவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. விருச்சிக ராசி என்பர்களே, சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள். சோம்பேறித்தனத்தை விடணும். எனர்ஜெட்டிக்காக இருக்கணும். அப்போ தான் நமக்கு விஷயங்கள் கூட பாசிட்டிவாக நடக்கும். கலைஞர்களை பொறுத்தவரையில் ஏற்றம் இறக்கம் இருக்கும். பண கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கடன் யாருக்கும் ஈஸியாக கொடுத்துடாதீங்க. அவங்களோட ஹிஸ்ட்ரியை பார்த்துட்டு கொடுக்குறது நல்லது. கர்ப்பிணி பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்கும். திருமண மண்டபம், பார்ட்டிஹால், மினிஹால், கன்வென்ஷன் சென்டர் வைத்திருப்பவர்களுக்கு வருகின்ற சுப முகூர்த்தங்களுக்கான புக்கிங்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புள்ள நாளாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், பார் நடத்துகிறவங்க, ஜூஸ் ஷாப், காஃபி ஷாப், டீ ஷாப் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும்.
தந்தையினுடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு. துர்க்கை அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. தனுசு ராசி அன்பர்களே, மன அமைதியை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்ட் இருக்கும். கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பீங்க. எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது தான், அதை அப்படியே மனசில் போட்டுகிட்டே இருக்கக்கூடாது. அடுத்த விஷயம் என்னமோ பார்த்துட்டு இருந்தால் தான் மனசு டைவெர்ட் ஆகும். கலைஞர்களை பொறுத்தவரையில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் நாள், பயன்படுத்திக்கங்க. பெண்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. ஆண்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். கணவன் மனைவியிடையே சில பிரச்சனைகள் வரும், பேசி தீர்த்துக்குங்க. ரீசெண்டாக கல்யாணம் பண்ணவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. ஈகோ பார்க்காதீங்க. பிஸ்னஸை பொறுத்தவரை டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ட்ராவல்ஸ் டூர்ஸ் வச்சுருக்கிறவங்க, அதே மாதிரி ஸ்கூல் நடத்துபவர்கள், காலேஜ் யூனிவர்சிட்டி டீம் யூனிவர்சிட்டி நடத்துபவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. செந்தூரம் சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. மகர ராசி என்பர்களே, மகிழ்ச்சியை தரக்கூடிய நாள். சில விஷயங்களில் நல்ல ஒரு சக்ஸஸை தரும். சின்ன விஷயமா கூட இருக்கலாம். ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை தரக்கூடிய நாளாக இருக்கலாம். அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு நல்ல அனுகூலமான நாள். நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். ப்ரமோஷன் சம்பந்தமான விஷயங்களில் சில பேருக்கு நல்ல நியூஸ் வந்து சேரும். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத்துறை போன்ற சர்வீஸில் இருப்பவர்களுக்கு அற்புதமான நாளாக இருக்கும். பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். ஜாபை பொறுத்தவரையில் நல்ல நியூஸ் சில பேருக்கு வந்து சேரும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் புது முயற்சியிலே முன்னேற்றம் உண்டு. கடன் விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆன்மீக நாட்டம் சிலருக்கு அதிகரிக்கும். ஆலய அர்ச்சகர்கள், புரோகிதர்கள், ஜோதிடர்கள், ஆலய நிர்வாகிகள், ட்ரஸ்ட் நடத்துகிறவங்க, யோகா ட்ரைனராக இருப்பவர்கள், தியானம் சம்பந்தமான சொல்லிக் கொடுக்குறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமானம் வழிபாடு. சிவபெருமானை நீங்கள் வில்லும் சாத்தி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கும்பராசி என்பவர்களே, ராசிக்குள்ள 4 கிரகம் சேர்ந்திருக்கு. நன்மையும் தீமையும் கலந்ததாக இருக்கும். பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் ப்ரோக்ரஸ் உண்டு. ஜாபை பொறுத்தவரையில், வேலையை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா சில்வர் ஸ்மித்தாக, கோல்டு ஸ்மித்தாக இருப்பவர்கள், அதே மாதிரி கார், பைக் மெக்கானிக்காக இருக்கிறவங்க, ஆட்டோமொபைல் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்க, செல்ஃபோன் சர்வீஸ் பண்ணி கொடுப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங் சம்பந்தமான விஷயங்களில் கவனம் தேவை. விவசாயிகளுக்கு ஏற்றம் இறக்கம் இருக்கும். கடல் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கும் ஏற்றம் இறக்கத்தை தரக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கும். தாயின் ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் உண்டு. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனவர்களுடைய உடல்நிலையில் முன்னேற்றம் உண்டு. நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு. வெள்ளை நிற புஷ்பங்களால் அர்ச்சனை செய்து வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. வியாழ பகவானை ராசிபதியாக கொண்ட மீனராசி என்பர்களே, உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கனால கவனம் தேவை. வாய் வார்த்தையில் கவனமா இருங்க. சில விஷயங்கள் அவசரப்படக்கூடாது. பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். பெண்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. ஆண்கள் தன்னம்பிக்கையை வளர்த்துப்பீங்க. குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை. பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினி ஹால், கன்வென்ஷன் சென்டர் நடத்துபவர்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் ஐடி துறையில் பணியாற்றுபவர்கள், ரிசர்ச் சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையில் காமர்ஸ், மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அனுகூலமாக இருக்கும். வெளிநாட்டிலேருந்து சொந்த ஊர், தாய் நாட்டுக்கு வருபவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். சொந்த ஊரில் ஒரு வீடு வாங்கணும், இடம் வாங்கணும் அப்படின்னு முயற்சி செய்வர்களுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். இன்று நீங்கள் நல்லவரனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. அருகம்புல் சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பிங்க். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. நன்றி, வணக்கம்.